இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது முழுக்க முழுக்க நடிகர் விஜயினுடைய மனைவி சங்கீதாவினுடைய மனக்குமுறல். அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க, என்னென்ன புலம்பியிருக்காங்க, என்ன தன்னுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். கடந்த சில நாட்களாகவே பரபரப்பா நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாபிக், எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாபிக் விஜயினுடைய விவகாரம். விஜய் ஒரு நடிகனா இருந்திருந்தா இந்த பிரச்சனைய பத்தி யாரும் அவ்வளவு பெருசா பேசியிருக்க மாட்டாங்க. சினிமாவுல அதெல்லாம் சகஜம்ப்பா, நடிப்புல அதெல்லாம் சகஜம்ப்பா அப்படின்னு. ஆனா எப்போ ஒரு ரோல் மாடலா தமிழகத்துல அதுவும் குறிப்பா அரசியல்ல ஒரு மாற்று சக்தியா, எல்லாருக்கும் ஒரு உந்து சக்தியா, முன்னுதாரணமா, இளைஞர்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும்னு உள்ளுக்குள்ள வர்றாரோ, அப்போ ஒரு தலைவனுக்கு அடிப்படையான ஒழுக்கங்கள்லாம் இருக்கணும். ஏன்னா தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவளி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப விஜய் பேசின பேச்சினால விஜயினுடைய ரசிகர்கள் முழுக்க முழுக்க என்னன்னா, விஜய் எது பண்ணாலும் அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விஜயினுடைய கட்சிக்குள்ள பார்த்தோன்னா இருந்த பெண் நிர்வாகி நாச்சியால் அவங்களே என்னன்னா, மகளிர் தினத்தப்ப விஜய் பேசினது ரொம்ப ரொம்ப தப்பு. 27 வருஷமா மனைவி கூட வாழ்ந்த வாழ்க்கை ஒர்த் இல்லைன்னா, அப்போ கூப்பிட்டு வந்த த்ரிஷா பார்த்தோன்னா ஒர்த்தா? ஒரு தலைவன்கிறவன் ரோல் மாடலா இருக்கணுமே ஒழிய மீம்ஸ் கண்டென்ட் இது பண்ணக்கூடாது. அணில் குஞ்சுங்கிறாங்க, தற்குறிங்கிறாங்க, என்னென்னமோ அவங்க சொல்றாங்க. ஆனா அப்படியெல்லாம் இல்லை. எங்க தலைவர் தற்குறி இல்லை, ஆச்சரியக்குறி. நாங்களும் எவ்வளவோ பார்த்தோன்னா முட்டு கொடுத்து பேசணும் வச்சோம். ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஒரு நடிகை கூப்பிட்டு வர்றீங்க. இதை பார்த்த உங்க இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு அவங்க ஒய்ஃபை யாராச்சும் பார்த்தோன்னா வெறுப்பேத்தனை வைக்கணும்னா ஒரு பொண்ணை கூப்பிட்டு வருவாங்க. கேட்டால் என் தலைவனே அப்படித்தான் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நல்லாவா வந்திருக்கு? கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க இவ்வளவு தூரம் போல்டா பேசுறீங்களா, உங்களை கட்சியை விட்டு தூக்குனா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நீங்க விஜய் போய் பார்த்து இந்த கருத்தை நேர்ல சொல்லியான்னு கேட்டதுக்கு, கட்டின பொண்டாட்டியே விஜயை பார்க்க முடியல, நான் போய் எப்படிங்க பார்க்கறது? அதோட மட்டும் இல்லாம எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு, அந்த சுயமரியாதையை விட்டுட்டு நான் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில சங்கீதா, அதாவது அந்த மகளிர் தினத்தப்ப விஜய் பேசின பேச்சை கேட்டு கண்ணீர் மல்க அவங்க ஆதங்கத்தோட 25 வருஷமா, அதாவது அவங்க ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்தது கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷம். அந்த 23 வருஷமா வாழ்ந்த வாழ்க்கை ஒருத்தலன்னு எப்படி ஒரு செகண்ட் தூக்கி எறிஞ்சிட்டு போக முடிஞ்சது? 27 வருஷமா இந்த செகண்ட் வரைக்கும் நான் விஜயோட பொண்டாட்டியா வந்திருக்கேன். ஆனா ஒரு செகண்ட் கூட என்னை பத்தி யோசிக்காம, என் கூட வாழ்ந்த வாழ்க்கை ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டு, என்னை பத்தி யோசிக்காம, என் பசங்களை பத்தி யோசிக்காம, யாரோ ஒரு நடிகை கூட பார்த்தோன்னா சேர்ந்து, உங்களை நான் எவ்வளோ பெரிய உயரத்துல வச்சிருந்தேன் விஜய். ஆனா நீங்க இவ்வளவு கீழ்த்தரமான சாக்கடையை விட மோசமா வந்திருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க மட்டும் தமிழ்நாட்டுல பார்த்தோன்னா எந்த சுச்சுவேஷன்லையும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா எல்லாரும் உங்களை பார்த்து கெட்டு போயிடுவாங்க. உங்களை மாதிரி ஒருத்தவர் கூட இத்தனை நாள் நான் மனைவியா வாழ்ந்ததுக்காக அவமானப்படுறேன், வேதனைப்படுறேன். அதுக்காக பார்த்தேன்னா, இன்னைக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அதோட மட்டும் இல்லாம, எத்தனையோ வாட்டி சுமூகமா நானே விவாகரத்து கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்டிருந்தேன். நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்கும், உங்களுடைய சுயநலத்துக்காகவும் என்ன பார்த்தேன்னா, அதாவது பிசிக்கலா மென்டலியா எனக்கு ஒரு சிறை கைதி மாதிரி மன உளைச்சலை கொடுத்துட்டு, நீங்க ஒரு நடிகையோட பார்த்தோன்னா சேர்ந்து சுத்துறீங்களே விஜய், இதுதான் நீங்க காதலுக்கு கொடுக்குற மரியாதையா? காதலுக்கு மரியாதைன்னு படம் எடுத்தா மட்டும் பத்தாது, அதுல நடிச்சா மட்டும் பத்தாது, ரியல் வாழ்க்கையில அதை கடைபிடிக்கணும். இதுக்கப்புறம் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அதே மாதிரி உங்களை பத்தி எனக்கு தப்பா பேசணும்னு எண்ணமும் இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு, கூடிய சீக்கிரம் நீங்க பேசின இந்த வார்த்தைக்கு உண்டான பலனையும் அதுக்கு உண்டான விளைவுகளையும் அனுபவிக்கத்தான் செய்வீங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன ஒண்ணுனா, எலெக்ஷன் நெருங்க நெருங்க விஜய் வட்டாரத்துல இருக்கக்கூடிய பல பேர் சங்கீதா வாயை திறந்து எதுவுமே பேசிடக்கூடாது, அவங்களுக்கு பல்க் செட்டில்மெண்ட் கொடுத்து ஆஃப் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காங்க. ஆனா சங்கீதா இப்ப அதிரடியா ஒரு விஷயம் என்ன பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷ் குடியுரிமை மட்டும்தான் எனக்கு இருக்கு, இந்திய குடியுரிமை எனக்கு இல்ல, இந்த விவாகரத்து முடிகிறது வரைக்கும் நான் விஜய் கூட தான் அந்த வீட்டில தான் நான் இருக்கணும். ஆனா அவர் என்ன வீட்டுக்குள்ள நுழைய விட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற அந்த தகவலும் பார்த்தோன்னா பேசப்பட்டது. மிகப்பெரிய பேசுபொருளா மாறி விஜய்க்கு அவருடைய செல்வாக்கு சரியா ஆரம்பிச்சு இறங்கு முகமாவும் மாறி இருக்குங்க. இதை பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.